நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்களோட உதவியோட எப்படியாவது வேலைக்கு போய் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் முயற்சியில் இறங்கினாங்க. இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டு இப்போ உள்ளே போகிற இந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்களோட சூழ்ச்சியால் நம்ம மல்லி இப்போ கையும் களவுமாக மாட்டினாங்க. என்னடா இது வாழ்க்கை, இவங்களுக்கு ஆகாத கம்பெனின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் எங்கே போய் கொட்டேஷனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மல்லி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு சைலண்டாக உட்காந்து இருக்காங்க. இந்த சமயத்தில் தாங்க ஒரு பேரதிர்ச்சி நடக்குது. சரி, அந்த கம்பெனிக்கும் நம்ம ரஞ்சிதக்கும் மற்ற எல்லாருக்குமே ஆகாது, அப்போ எதுக்கு ரஞ்சிதம் அங்கே போனால், ரஞ்சிதம் அங்கே போய் எப்படி மல்லியை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி ஒன்று இழப்படுதில்லை. இதிலேருந்து தாங்க உண்மை எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த விஷயத்தை நம்ம வெண்பா போயிட்டு அவங்க ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வந்து நான் போயிட்டு உள்ளே பார்க்குறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதம்மா, உங்கள் அப்பா கிட்ட வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸோட போகணுன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் போயிட்டு நம்ம மல்லி பேசுறதுக்குன்னா சிசிடிவி கேமரா எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் நம்ம வெண்பா குட்டியை விடுறதுக்கு ரஞ்சிதம் தான் வந்திருக்காங்க. இது யாருன்னு சொல்லிட்டு கேட்குற போது இதுதான் எங்கள் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஷனை முடிச்சிடுறாங்க. உடனே அவங்க அதில் பார்க்குறாங்க, இவங்க என்ன ஏதோ ஃபைலோட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஷாக் ஆகிறாங்க. உடனே சரி இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஃபோனில். அது எல்லாமே அதை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. உடனே சரி ஓகே, நாம் பண்ண வேலையே மல்லி தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே ஒரு பழியை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன கரெக்டாக இருக்கும் ஏது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. அப்படி தான் போயின்னு இருக்க சூழ்நிலை. சரி, இந்த சூழ்நிலை இப்படி போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதான ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து இந்த ஃபைல் கொடுத்தது வேறு யாரும் இல்லை, உங்கள் அக்கா தான். உங்கள் அக்கா தான் எல்லாத்துக்கும் காரணம், உங்கள் கம்பெனி தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமும் உங்கள் அக்கா தான், ஆனால் மல்லி மேலே பழிய போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்லலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தோடு வராங்க. அந்த இடத்துக்கு நம்ம ராஜேஸ்வரியும் கூடவே வராங்க. ஏதோ ஒன்று முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர சொல்லியிருக்காங்க. நம்ம கம்பெனியோட சீக்ரெட்டாலாம் எப்படி வெளியே போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஒரே ஷாக் ஆகிடுறாங்க. ஓ, அப்போ நான் ஃபஸ்ட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கூட போகிறா. ஏன்னா ராஜேஸ்வரியை பற்றி உண்மை அங்கே தெரிய வந்துச்சுன்னா அவளுக்கு அசிங்கமாக போயிடல. இதுக்கு வந்து 20 லட்சம் இவங்க லாபம் பார்த்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த கொட்டேஷன் நாங்கள் வந்து வெளியிட்டதுனால அவங்க வந்து எல்லா உண்மையாக அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. வேறு யாரும் அவங்க பின்னாடி நின்று இருக்காங்களே ராஜேஸ்வரி, அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியல. அதனால் ஃபோட்டோவில் நம்ம ரஞ்சிதத்தை காட்டி விட்டுறாங்க. ராஜேஸ்வரி தப்பிச்சுறாங்க. அப்படி பாவி ரஞ்சிதம், நீ தானே எல்லாத்துக்கும் காரணம், உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை வெறியில் கொலை காண்ட இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. ரொம்பவே பரபரப்பாகவும் ரொம்பவே ஒரு பக்கம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக தான் போயின்னு இருக்குது. ஒரு பக்கம் பயமும் அதிகரிச்சுனே இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் அள்ளு விட்டுன்னு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லிகிட்ட போயிட்டு நம்ம விஜய் மன்னிப்பு கேட்குறாரு. எதுக்கு விஜய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நீ எதுக்காக போனால் ஏன் போனால் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு, என்னை மன்னிச்சிரு. உன்னை அந்த வீட்டில் நான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு உன்னை ஒரு வேலைக்காரியை தான் ட்ரீட் பண்ணேன் தவிர என் மனைவியை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. உனக்கு தேவையான இதை நான் கொடுத்துருந்தா நீ எதுக்கு வேலைக்கு போக போகிற, மன்னிச்சிரு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.